இன்றைய தினம் தமிழக வரலாற்றிலே, ஏன் நம்முடைய பாரத நாட்டின் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு தினம். ஆண்டவனின் பெருமையை விட அடியார்களின் பெருமை பெரிது. 63 அடியார்கள், அவர்கள் அனைவருமே வகையடியார்கள், அவங்க பேரோட வரும். அப்புறம் தொகையடியார்கள், அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன் என்று சொல்லி பெரிய புராணத்தை அருளிய நம்முடைய சேக்கிழார் பெருமான் அவருடைய பெரிய புராணத்திலே மிக தெளிவாக அதிபத்த நாயனாருடைய வரலாற்றை குறிப்பிட்டிருக்கிறார். அதிபத்த நாயனார் திருநாகை காரோணம், நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டம், இந்த நம்பியார் கிராமம் திருநுழைப்பாடி என்று அந்த காலத்திலே அழைக்கப்பட்டது. இங்கே இந்த மீனவ கிராமத்தின் தலைவராக, பரதவ குலத்தினுடைய வழித்தோன்றலாக அவர் ஒரு தலைச்சிறந்த சிவபக்தர். வறுமை மிஞ்சிய போதும் கூட தனக்கு கிடைத்த மிகப்பெரிய மீனை, தன்னுடைய சுற்றத்தாரெல்லாம் வறுமையிலே வாடுகிற போதும் கூட அந்த மீனை கடலிலே சிவபெருமானுக்கு அர்ப்பணித்தார். இதே போல வறுமை நிலை நீடிக்கின்ற போதும் கூட சிவபக்தி தான் மேலானது, சிவனுக்கு அர்ப்பணம் செய்வதுதான் மேலானது என்று சொல்லி தனக்கு கிடைத்த தங்க மீனை, ரத்தினங்கள் அடங்கிய அந்த மீனை, இந்த உலகத்தினுடைய மதிப்பை விட பெரிய மதிப்பு வாய்ந்த அந்த மீனை மீண்டும் சிவபெருமானுக்கு அர்ப்பணித்தார். அந்த அர்ப்பணித்ததன் காரணமாக விடையேறிய பெருமானாக காட்சி கொடுத்து அவருக்கு முக்தி பேர் கொடுத்தார். அவர் முக்தி பேர் அடைந்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆவணி மாதம் இந்த நாளிலே வெகு சிறப்பாக அந்த அதிபத்த நாயனாருடைய வழித்தோன்றல்கள், பரதவகுல மக்கள், மீனவ மக்கள் இன்றைக்கும் இந்த விழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெருமானுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கும். நம்முடைய திருமுறை திருவிழாக்கள் எல்லா கோயில்களிலும் நடைபெறும். இப்போ சென்னையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையை உயிர்ப்பித்தார். அந்த பூம்பாவையை உயிர்ப்பிக்கின்ற விழா நடக்கும். காரைக்காலில் பார்த்தீங்கன்னா மாங்கனி திருவிழா நடக்கும். அதே போல நம்முடைய இந்த நாகப்பட்டினத்திலே, இந்த கடற்கரையிலே மிக அற்புதமாக அதிபத்த நாயனார் எழுந்தருளியிருக்கிறார். திருநாகை காரணேஸ்வரர், காயாராகணேஸ்வரர், நம்முடைய நீலாயதாட்சி அம்மன், இவர்களெல்லாம் எழுந்தருளி ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் அந்த மீனவ கிராமத்திலே இருந்து சீர்வரிசைகள் கொண்டு வந்து அதன் பிறகு படகிலே சென்று அந்த தங்கமீன் விட்டு புண்ணியம் பெறுகின்ற நிகழ்ச்சி, இந்த அற்புதமான நிகழ்ச்சி. இதை இந்து சமய அறநிலையத்துறை இந்த கடலோர பகுதியில் பூரா நடத்தணும். அதிபத்த நாயனாருக்கு இங்கே கோயில் அமைந்திருக்கிறது. அவர் அவதரித்த இடத்திலே, வாழ்ந்த இடத்திலே கோயில் அமைந்திருக்கிறது. இந்த கடலோர கிராமங்கள் எல்லா இடங்களிலும், அதாவது சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி முனை வரை அவருக்கு கோவில்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதிபத்த நாயனாருக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வைத்தது போல ஒரு மிகப்பெரிய திருவுருவச் சிலை வைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன்.